உன்னத வாழ்வு மறைந்தாலும் நீதம் விண்ணவர் அன்பில் நிலைத்திடுக. வானக தூதர் புனிதருடன் வானக தூதர் புனிதருடன் என்றும் வாழ்ந்திடும் தகுதியில் உயர்ந்திடுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெறுக. அவர் இறைவாகும் இடம் வந்துள்ளது. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று இறந்த விசுவாசிகளுடைய நினைவை திருச்சபை நினைவு கூறுகின்றது. இதோ இறப்பு நமது வாழ்விலே ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தவும், நம்முடைய இறப்பு நமது வாழ்விலே புதிய ஒரு அர்த்தத்தோடு இந்த வாழ்வை உருவாக்கவும் உதவுகின்றது என்ற நினைவிலே நம்மோடு வாழ்ந்து இறந்து இறைவனுடைய இரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் செபிக்க திருச்சபை இன்று நம்மை அழைக்கின்றது. இந்த திருப்பலியானது வில்லியனூர் புனித லூர்தனை பங்கிலே உழைத்து மரித்த அனைத்து பங்கு தந்தையர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் வேதியர்கள், பொதுநிலையினர் அனைவருடைய ஆண்மேலை பாட்சிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அந்துவான், சோஃபி, பிலோமின், லபோன்டின், அந்துவான், லூர்துமரி, பவுல் இவர்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், கண்ணகி என்கிற கிரேசியா ஆண்மேலை பாட்சிக்காகவும், ஜெயமரி வின்சென்ட் குடும்பத்தில் இருந்தவர்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், அந்துவான், தெரேஸ், சாலி, அந்துவான், ராபின் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், ரெனோ, லீலா மேரி ஆண்மேலை பாட்சிக்காகவும், இறுதி மேரி, பிரான்சிஸ் மேரி, ரோஸ் மேரி, ஆரோக்கியராஜ் ஆண்மேலை பாட்சிக்காகவும், அந்தோனி பிள்ளை, அமல புஷ்பம், மதன் பிரபு ஆண்மேலை பாட்சிக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், அற்புதமேரி ஆண்மேலை பாட்சிக்காகவும், சந்தியா கருத்துக்கள் நிறைவேறவும், மரிய ஜோசப் பாப்பு ஆண்மேலை பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அனைவரும் எழுந்து நிற்போம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தகுதியான உள்ளத்தோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க நமது பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகள் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இறந்தோருக்காக நாங்கள் புரியும் வேண்டுதல்களுக்கு இரக்கத்துடன் செவிசாய்த்தருளும்.
உமது திருமகன் இறந்தோரிடமிருந்து உயிர்ப்பிக்க பெற்றார் என்னும் எங்களது விசுவாசம் எழுச்சியுறுவது போல இறந்த உமது மக்கள் உயிர் தெழுவார்கள் என்னும் எங்கள் நம்பிக்கையும் உறுதி பெறுவதாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உயிர்த்தெழுதலை மனதில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். மக்கபேயர் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் மக்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் யூதா பணம் திரட்டி 6 கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் பலி ஒப்புக் கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். இச்செயல் மூலம் உயிர்த்தெழுதலை மனதில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றது, மடமையும் ஆகும். ஆனால் இறைப்பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்து இருப்பாரெனில் அது இறைப்பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும். ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தினின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்புக் கொடுத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏது குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏது குறையில்லை. பசுப்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுக்கழியும் என்னை தேற்றும். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. என் எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. இறந்தோர் செயல்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 20 இறைவார்த்தை 11 மற்றும் அதிகாரம் 21 இறைவார்த்தை 1. யோவான் ஆகிய நான் பெரிய வெண்மையான ஓர் அரியணையை கண்டேன். அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் முன்னிலையில் மண்ணகமும் பின்னகமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிட்டன. இறந்தோருள் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணை முன் நிற்க கண்டேன். அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது. அது வாழ்வின் நூல். இறந்தோரின் செயல்களுக்கு அந்நூலில் தீர்ப்பு எழுதப்பட்டிருந்தன. அவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. பின்னர் கடல் தன்னகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றியது. அதுபோல சாவும் பாதாளமும் தமகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றின. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது. சாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டன. இந்த நெருப்பு ஏரியே 2ஆம் சாவு.
வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாதோர் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள். பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவர் இறப்பினும் உயிர் வாழ்வார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு நயின் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபொழுது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி கொண்டு வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அத்தாயோ கைம்பெண். அவ்வூரைச் சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றிய இந்த செய்தி யூதேய நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதர் நற்செய்தி. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறந்த விசுவாசிகளின் நினைவு நாளிலே இறந்தவர்களை எல்லாம் நினைத்து அவர்களுக்காக ஜெபிக்க, இறைவனுடைய இரக்கத்தை வேண்ட இன்றைய நாள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு மரணத்தின் பொழுதும் இறந்தவர்களை நினைத்து பலவிதமான பாடல்களை பாடுகின்றோம். மண்ணில் வாழ்ந்து செல்லும் நண்பா, விண்ணில் இறைவன் உனக்கு இன்பம் தருவார் என்று பாடிவிட்டு நமக்கும் இந்த மரணத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று நினைத்து கொண்டு வீட்டிற்கு வந்து நமது பழைய வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாள் இறப்பை பற்றிய ஒரு பெரிய சிந்தனையை திருச்சபை நமக்கு தருகின்றது. ஷேக்ஸ்பியர் அவர்களுடைய கருத்தை போல, உலகம் என்னும் இந்த நாடக மேடையிலே ஒரு வாசலின் வழியாக உள்ளே வருகின்றோம். நமது பாத்திரம் முடிந்தவுடன் மற்றொரு வாசல் வழியாக இந்த நாடக மேடையை விட்டு வெளியே சென்று விடுகின்றோம். நீர்க்குமிழியை போன்ற குறுகிய காலத்தை உடைய இந்த உலக வாழ்க்கை நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நாம் எப்படி வாழ வேண்டும், இந்த வாழ்க்கையை நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன என்பதை பற்றியெல்லாம் தீர்க்கமாக சிந்திக்க ஒவ்வொரு மரணமும் இந்த இறந்த விசுவாசிகளின் நினைவு நாளும் நமக்கு உதவுகின்றன.
மனிதன் எல்லா துறைகளிலும் வளர்ச்சியடைந்து வந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே மருத்துவத் துறையிலும் பலவிதமான வளர்ச்சிகளையும் மாற்றங்களையும் கண்டு கொண்டிருக்கின்றான். என்னதான் மனிதனுடைய அறிவும் தொழில்நுட்பமும் வளர்ந்தாலும் மனிதனால் மரணத்தோடு போராட முடிவதே இல்லை. மரணத்தை தள்ளி போடத்தான் முடிகின்றதே தவிர மரணத்தை வெல்ல மனிதனால் இயலவில்லை. எனவேதான் ஒரு கவிஞன் ஒரு கேள்வியை எழுப்புகின்றான். சாவே, உனக்கு சாவு வராதா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றான். மரணம் என்பது மனிதனை எந்த நேரத்திலே வந்து தழுவும் என்று யாராலும் சொல்ல முடியாது. குழந்தையிலும் மரணம் நேரிடுகின்றது, வாலிப வயதிலும் மரணம் வந்து தழுவுகின்றது, முதிர்ந்த வயதிலும் நாம் நினையாத நேரங்களிலும் மரணம் மனிதனை ஆட்கொள்ளுகின்றது. ஆனாலும் இதை அறிந்திருந்தும் மனித மனம் மட்டும் எனக்கும் இந்த மரணத்திற்கும் சம்பந்தமில்லை, நான் நிரந்தரமாக வாழப்போகின்றேன் என்ற ஒரு நினைப்பிலே இந்த உலகத்தின் செல்வங்களையும் உலகத்தின் பெருமைகளையுமே தேடிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கின்ற மனித இனத்தையும் மனிதனுடைய மனங்களையும் இன்றும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நமது வாழ்விலும் நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இந்த இறந்த விசுவாசிகளின் நினைவு நாள் நாம் ஒவ்வொருவருடைய மரணத்தையும் முடிவையும் பற்றி நினைத்து பார்க்கவும், நமது வாழ்விலே புதிய அர்த்தங்களையும் மாற்றங்களையும் அவ்வப்போது உருவாக்கி கொள்ளவும் நமக்கு சிறப்பான அழைப்பை தருகின்றது. ஆண்டவர் இயேசுவின் வாழ்விலே அவருடைய கருத்துப்படி மரணம் என்பது ஒரு முடிவல்ல, அது மறு உலக வாழ்வின் ஒரு தொடக்கம். எனவேதான் ஆண்டவர் இயேசு தனது மரணத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, நான் பெற வேண்டிய இன்னொரு ஞான ஸ்நானம் உண்டு, அதை பெறும் வரை நான் ஓயமாட்டேன் என்று குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். லாசர் இறந்து விட்டார் என்று மார்த்தாவும் மரியாவும் அழுது புலம்புகின்ற பொழுது, அழாதீர்கள், கடவுளுடைய வல்லமை அவனிலே வெளிப்பட வேண்டியிருக்கிறது என்று இயேசு கூறுவார். யாயீரின் மகள் அவள் இறந்து விட்டால் போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று பணியாளர்கள் வந்து கூறிய பொழுதும் இயேசு அந்த இறந்த வீட்டிற்கு சென்ற பொழுது அங்கு அழுது கொண்டிருக்கின்றவர்களை பார்த்து, சிறுமி இறக்கவில்லை, அவள் உறங்குகிறாள் என்று குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். எனவே மரணம் இந்த உலக வாழ்விற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தாலும் மனிதனுடைய ஆன்மாவிற்கு அது எந்த ஒரு முடிவையும் தருவதில்லை. மறு உலக வாழ்விற்கு கடந்து செல்லுகின்ற ஒரு வாயிலாகவே இந்த மரணம், இறப்பு என்பது நமக்கு கிறிஸ்துவால் தரப்படுகின்றது. வெறும் ஒரு கடந்து போகின்ற ஒரு வாழ்வு அல்ல, மறு உலக நிலையான இன்பமான இறைவனுடைய பிரசன்னத்திலே வாழக்கூடிய ஒரு வாழ்வு நமக்காக காத்திருக்கின்றது. இந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள இவ்வுலகிலே நம்மையே நாம் தயாரித்துக் கொள்ள வேண்டும் என்பதையே திருச்சபை இந்த நாளிலே நமக்கு நினைவூட்டுகின்றது. நம்மோடு வாழ்ந்து நமது வாழ்விலே அக்கறை கொண்டு நமது வளர்ச்சியிலே பங்கு கொண்டு இறந்த மறைந்த பலருடைய நினைவுகள் நமது நெஞ்சத்தை விட்டு அகலுவதில்லை. பல வருடங்கள் ஆனாலும் அவர்களது நினைவலைகள் நம்மை சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றன. இறந்தவர்களை பற்றி நினைத்து கொண்டே வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் அவர்களுடைய வாழ்விலே அவர்கள் செய்த நல்ல காரியங்கள் என்ன, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை நமது வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்துமானால் அதுவே இறந்தவர்களுடைய மிகப்பெரிய விருப்பமாகவும் அவர்களுக்கு நாம் ஆற்றக்கூடிய கடமையாகவும் இருக்கும். இந்த நாளிலே இறந்தவர்களின் கல்லறைகளை சரி செய்து மலர் வளையங்கள் வைத்து பூக்களை தூவி மெழுகுத்திரைகளை ஏற்றி அஞ்சலி செலுத்துகின்றோம். அவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். அத்தோடு நமது கடமை நின்று விடாமல் அவர்களது வாழ்விலே இருந்த நல்ல காரியங்கள், அவர்கள் கடைபிடித்த புண்ணியங்களை எல்லாம் நமது வாழ்விலே நாமும் கடைபிடிப்போம். ஆண்டவருடைய நிலையான பேரின்பத்திற்கு நம்மையே தயாரிப்போம். ஆமென். அடியோர் யாவரும் காணிக்கையே
அன்பாயிருப்பாயாண்டவரே. பாவியின் செம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பாவியின் செம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாயமை நீ மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயிருப்பாயாண்டவரே. மேலொரு வாழ்வு உண்டு என்று இம்மேலும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலொரு வாழ்வு உண்டு என்று இம்மேலும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலும் துன்பங்கள் அடைந்தாலும் மேன்மையின் பலியாய் தருகின்றோம். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயிருப்பாயாண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயிருப்பாயாண்டவரே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று ஏற்றுக்கொள்வாராக. மன்னிப்பு அருளை மகிமையுறும் இறைவா, உமது திருமகனுடைய மீட்பின் அருட்சாதனத்தில் ஒன்றுபடும் நாங்கள் இந்த காணிக்கைகளை உமக்கு அளிக்கின்றோம். இவற்றை நீர் தயவாய் ஏற்றுக்கொண்டு இறந்த எங்கள் சகோதர சகோதரிகள் கிறிஸ்துவின் மகிமையில் பங்கு பெற அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில்தான் மகிமையான உயிர்ப்பின் நம்பிக்கை எங்களுக்கு ஒளிர்கின்றது. சாவது திண்ணம் என்ற நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் முடிவில்லா வாழ்வு ஒன்று உண்டு என்ற வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உமது விசுவாசிகளுக்கு வாழ்வு மாறுபடுகிறதே என்று அழிக்கப்படுவதில்லை. இந்த மன்னக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும் விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாயிருக்கின்றது.
ஆகவே தூதரதி தூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனை அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 மூல இறைவன் ஆண்டவர் வானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என்ற தம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஈதரும் விசுவாசத்தின் மாறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். தந்தையே, நீர் உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட அனைத்து இறந்த விசுவாசிகளையும் நீர் நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக இந்த பங்கிலே உழைத்து மரித்த பங்கு தந்தையர்கள், அருட்தந்தையர்கள், கன்னியர்கள், வேதியர்கள், இந்த பங்கிலே வாழ்ந்து மரித்து எமது கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற எமது பங்கு மக்கள்,
எமது குடும்பங்களிலே மரித்த ஆன்மாக்கள் ஒவ்வொருவரும் நினைவு கூர்ந்து உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் உத்திரேஸ்வரத்தில் வேதனைப்படுகின்ற ஆன்மாக்கள் யாரும் நினையாத ஆன்மாக்களை நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முக்குகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தலைமை கொண்டு உம் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மாற்றிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருசெம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருசெம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருசெம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடல் ரத்தமும் நம்மை காதலத்தை வாழ்விப்பதால் நான் தேடும் பேரின்பம் நீ அல்லவா இயேசுவே என்னில் வா. என் வாழ்வில் நீ இன்றி வாழ்வேதையா, எல்லாமும் நீதானையா. நான் தேடும் பேரின்பம் நீ அல்லவா இயேசுவே வா. என் வாழ்வில் நீ இன்றி வாழ்வேதையா, எல்லாமும் நீதானையா. பல்லாண்டு மண் மீது வாழ்ந்தால் என்ன, ஒரு நாளில் மடிவேனையா. பல்லாண்டு மண் மீது வாழ்ந்தால் என்ன, ஒரு நாளில் மடிவேனையா. பொன்னோடும் பொருளோடும் வாழ்ந்தால் என்ன, என்னோடு சேராதையா. உன் வாழ்வு ஒன்றே வழியாகுமோ, என்னாலும் வாழ்வேனையா, என்னாலும் வாழ்வேனையா. நான் தேடும் பேரின்பம் நீ அல்லவா இயேசுவே என்னில் வா. என் வாழ்வில் நீ இன்றி வாழ்வேதையா, எல்லாமும் நீதானையா. உறவோர்கள் என்னை சூழ்ந்து வாழ்ந்தால் என்ன, உன் நன்மை ஈடாகுமா. உறவோர்கள் என்னை சூழ்ந்து வாழ்ந்தால் என்ன, உன் அன்பிற்கு ஈடாகுமா. உலகத்தை ஒரு சேர ஆண்டால் என்ன, வான்வீடு எனக்காகுமா. நிலையான வாழ்வை தரும் தேவனே, அலைபாயும் உள்ளத்தில் வா. அலைபாயும் உள்ளத்தில் வா. நான் தேடும் பேரின்பம் நீ அல்லவா இயேசுவே என்னில் வா. என் வாழ்வில் நீ இன்றி வாழ்வேதையா, எல்லாமும் நீதானையா.
எல்லாம் நீதானையா. ஜெபம். மூவரு இறைவா, வில்லியனூரை தேர்ந்தெடுத்து உமது உறைவிடமாக்கிக் கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்க, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலன் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜெப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். மருத்துவ இந்த நவம்பர் மாதம் முழுவதும் இறந்த விசுவாசிகளை நினைத்து ஜெபிக்க இறைவனுடைய இரக்கத்தை அவர்களுக்கு பெற்றுத்தர திருச்சபை நம்மை அழைக்கின்றது. இறந்தவர்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பது நமது மேலான ஜெப உதவிதான். எனவே நமது குடும்பத்தில் மரித்தவர்களுக்காக இந்த மாதத்திலே ஏதாவது ஒரு ஆலயத்தில் அவர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு இல்லாமல் அவர்களை நினைத்து ஏதாவது ஒரு பரிகாரம் அல்லது தான தர்மம் செய்வது போன்ற நல்ல காரியங்களை செய்கின்ற பொழுது அது அவர்களுக்கு பெருமளவிலே இறைவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு பலனுள்ளதாக இருக்கும். நமது ஜெப உதவியை பெற்று விண்ணகம் செல்லுகின்ற ஆன்மாக்கள் நமக்காக இறைவனிடம் என்றும் பரிந்து பேசி இறைவனுடைய அருளை நமக்கு பெற்றுத் தருவார்கள். எனவே இந்த மாதம் முழுவதும் இறந்த விசுவாசிகளை நினைத்து ஜெபிக்குமாறும் அவர்களுக்கு இறைவனுடைய இரக்கச் செயல்களை செய்து உதவி செய்யுமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நமது திருத்தலத்திலே ஒவ்வொரு நாளும் காலை திருப்பலி முடிந்தவுடன் இறுதி பாடலின் பொழுது ஆலயத்திற்கு முன்பாக இருக்கின்ற கல்லறையிலே சிறிய ஜெபம் சொல்லப்படும். எனவே அனைவரும் அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள இறைவா, பாஸ்கா மறைபொருளை நினைவு கூறும் இந்த திருப்பலியை நிறைவேற்றிய நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இறந்த உமது பிள்ளைகள் ஒளியும் அமைதியும் நிறைந்த விண்ணக வீட்டிற்கு வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவினம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. மக்கபேயர் ஆகமம் 2ஆம் புத்தகத்தில் இருந்து வாசகம். தம்
மக்கள் ஒவ்வொருடமிருந்தும் யூரா பணம் திரட்டி 6 கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் பலி ஒப்புக் கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். இச்செயல்கள் மூலம் உயிர்த்தெழுதலை மனதில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்க்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையும் ஆகும். ஆனால் இறைப்பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்ப்பாரெனில் அது இறைப்பாற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும். ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தினின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்புக் கொடுத்தார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது, பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பல்லவி. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. ஆண்டவரே, நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். பல்லவி. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கிறேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன். பல்லவி. ஆண்டவரிடமே உள்ளது. விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, ஆம், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கிறது. இஸ்ராயலே, ஆண்டவரை நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. பல்லவி. அன்பு ஆண்டவரிடமே உள்ளது. எல்லா தீமைகளினின்றும் இஸ்ராயலை மீட்டவர் அவரே. பல்லவி. பேரன்பு ஆண்டவரிடமே. அன்பார்ந்தவர்களே, இறந்த நமது சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், பலரே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அனைத்து ஆன்மாக்களும் முடிவில்லா வாழ்வடையுமாறு எல்லாமல் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் முடிவில்லா வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே என்று பதில் கூறுவோம். சொல்லுவோம். முடிவில்லா வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே. இறைவா, இறந்த எங்கள் பெற்றோர், சகோதரர், சகோதரிகள், மக்களுடைய ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் தங்கள் குற்றங்களுக்கான தண்டனையிலிருந்து விடுதலை அடைந்து விரைவில் உமது ஆறுதலை பெறுவார்களாக. முடிவில்லா வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே. இறைவா, இறந்து போன எங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுடைய ஆன்மாக்களுக்கும் இரக்கம் காண்பித்து அவர்கள் உமது அரவணைப்பில் வந்து சேருவார்களாக. இறைவா, இக்கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள குருக்கள் விசுவாசிகள் மீது, குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாக்கள் மீது கருணை கண் காட்டியருளும். இதனால் அவர்கள் உமது அன்பு முகத்தை காணும் பேறு பெறுவார்களாக. இறைவா, மரணமடைந்த குருக்கள், கன்னியர், விசுவாசிகள் அனைவரும் உமது இரக்க பெருக்கத்தை முன்னிட்டு உமது ஆறுதலையும் அமைதியையும் பெறுவார்களாக. மரித்த விசுவாசிகளுக்காக எல்லாம் உள்ள இறைவனுடைய இரக்கத்தை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, செய்யப்படுவதோட விரோதனம் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தரமுடனே பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவர் நீரே. விடுதலை ஆசிரியப்பட்டவரே. இப்பொழுதும் பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இதோ இந்த கல்லறைகளிலே அடக்கம் செய்யப்பட்டுள்ள விசுவாசிகள் அனைவருக்கும் உமது பேரிரக்கத்தினால் மன்னிப்பளித்து உமது திருமுகத்தை காணும் பேற்றை அருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரை நித்திலை பாட்டியவர்களுக்கு அளித்தருளும். எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி இறந்த விசுவாசிகள் அனைவருக்கும் நித்திலை பாற்றி தந்தல்வாராக. ஆமென். சுமை சுமந்து மதுரமான திரு இருதயமே, அன்னை மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, நீங்கள் பாதுகாவலியான தூயலூர் அன்னையே, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.